ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நியூ ட்ராமாலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராமாவோட நேம் என்னென்னா ஸ்ப்ரிங் ஆஃப் யூத். இந்த ட்ராமா வந்துட்டு மியூசிக் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு கேப்பா ஃபேன்னா கண்டிப்பாக இந்த ட்ராமாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அடுத்த ஆடிஷன் இருக்க போல். ஸோ அந்த ஆடிஷனுக்காக ரொம்பவே விடாமல் டான்ஸ் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ ஒன் டே இவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஸ்டீலை வச்சுட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு தெரியாமல் ஹீரோட கண்ணுலேயே அடிச்சிடறான். அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து கண்ணிலேருந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அம்மா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இவன் சொல்கிறான், அம்மா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுமா, ஒரே இருட்டாக இருக்குது, லைட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவனுக்கு கண்ணு போயிடுச்சுமா, நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு ஆடிஷன்லாம் இருக்குது, நான் போகணும் அம்மா, அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கத்துறான். ஆனால் அம்மா வந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சர்ஜரிக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அந்த சர்ஜரியுமே நடக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கேபாப் ஐடலாக ஆகிட்டான். ஸோ அவன் வந்து க்ரௌன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போட லீடராகவும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு குரூப்பாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்லுவான், என்னோடய கண்ணு தான் எல்லாரோடையும் ரொம்ப ப்ரிட்டியான கண்ணு, அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து காடோட சைல்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் ரொம்பவே லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கான்சர்ட் நடக்குது. ஸோ அவன் ஃபேன்ஸ்னால் ரொம்பவே இவனோட நேம்லாம் சொல்லி ஷேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சாங் வந்து ரொம்ப நல்லாவே ரீச் ஆகிடுச்சு போல். ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நைட்டு பார்த்தோம்னா இவனோட கம்பெனிலாம் இருப்பாங்களே, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவனோட மேனேஜர், இவனோட மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சாங்ஸ் நல்லா ரீச் பண்ணனால. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், யாருக்கெல்லாம் இந்த வாட்ச் வேணுமோ அவங்க வந்து என் கூட ட்ரிங்க் பண்ணி ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனோட மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு போட்டி போடுறாங்க. பட் யாராலுமே ஜெயிக்க முடியல. அப்போ வந்துட்டு சிஇஓ சொல்கிறாரு, சரி வாடா நான் உன் கூட போட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கேட்குறான், சரியா அக்கா எங்கே காணவே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ ஜீனாவா, ஜீனா வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையில் இருக்கா, அவள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாங்கை வந்து பிடிச்சிட்டா போல், ஸோ அதனால தான் அவன் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஜீனா யாருன்னு காட்டுறாங்க. அவள் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அந்த கம்பெனியோட ப்ரொடியூசர் போல். ஸோ அவங்க வந்துட்டு யார்கிட்டயோ சாங் பற்றி கேட்டுட்ருக்காங்க. ஓ நீங்கள் தானா, நாளைக்கு வந்துட்டு இந்த சாங் நல்லா இருக்குது, நாளைக்கு என்னை வந்து 9 மணி போல் மீட் பண்ணுங்கள், நம்ம வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பேக் டு அந்த பார்ட்டியில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் அந்த சிஓவும் வந்துட்டு நல்லா குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு சிஓவால் முடியலை. இப்போ நம்ம ஹீரோ தான் ஜெயித்தான். ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்களா தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்ச் எடுத்துக்கிறான். அப்போ அவனால் முடியலை, அப்படியே தள்ளாடிட்டு இருக்கான், ஏன்னா ரொம்ப குடிச்சிட்டான். அப்போ மேனேஜர் வந்துட்டு நீ ஓகேவாடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் நான் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்துட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி சிஓ தெரியாரு. அப்போ அவரை பார்க்கவுமே அவனுக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரிலாம் வந்துட்டுருக்கேன். ஸோ இவன் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் படுத்தோடனே இவனுக்கு வந்துட்டு ஒரு கனவு மாதிரி வருது. ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சம்மர் டைமில். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்வீட்டான மெலோடி வேறு ப்ளே ஆகிட்டுருக்கு. இவன் வந்துட்டு சொல்கிறான், எனக்கு எப்போயுமே இந்த ஒரு கனவு தான் வருது, இந்த மெலோடி இந்த சாங் எப்போயுமே என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு நான் தூங்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் கரெக்டாக 5:45க்கு எழுந்துக்கிறான். அவனே யோசிக்கிறான், என்னடா எப்பயுமே இந்த ஒரே டயத்தில் தான் நம்ம எந்திரிக்கிறோம், கொஞ்சம் கூட 46 கூட ஆக மாட்டேங்குது, கரெக்டாக 5:45ல எந்திரிக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எந்திரிச்சதுமே அவனோட ரொட்டீன் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு அந்த ரொட்டீன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஜீனா வந்துட்டு நேற்று பேசியிருப்பாங்களே, அந்த மாதிரி சாங் வந்து நீங்கள் எழுதுனீங்களா, நாளைக்கு வந்து என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம கதையோட ஹீரோயினி தான். ஸோ இவங்க வந்து சாங்லாம் ரைட் பண்ணி அதை வந்து காமிச்சிருக்காங்க போல். ஸோ அந்த சாங்கை வந்து வாங்குறதுக்காக தான் நம்ம ஜீனா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவளுமே ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செயின் மாதிரி இருக்குது. ஸோ அந்த செயின் எடுத்து போட்டுக்கிறா. தென் அவன் வந்துட்டு அப்படியே கிளம்புறா. அவன் வந்துட்டு ஹீரோட கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அவன் வந்துட்டு குளிச்சுட்டு ஐயோ பார்க்க செம்ம அழகாக இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை கண்ணெல்லாம் வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது மேனேஜர் அப்படியே கற்றுக்கிட்டே உள்ளே வராரு. மேனேஜர் என்ன மேனேஜர் வந்துட்டு கதவெல்லாம் தட்டாமல் நீங்கள் வாட்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். இதுக்குள்ள நீ ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ அவன் வந்துட்டு ஏன் இன்றைக்கி தான் எந்த ஒரு பிளானும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி காட்டுறாங்க.
அதில் பார்த்தா இவன் நேற்று போதையில் வந்துட்டு சீவை வந்துட்டு படியிலேருந்து தள்ளி விட்டான் போல். ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ நான் அது பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனே ஷாக்கிங்காக கேட்குறான். ஸோ உடனே மேனேஜர் வந்துட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நேற்று நீ தானே போதையில் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது கேட்டுட்டு ஐயோ இப்போ அவர் எப்படி இருக்காருன்ற மாதிரி கேட்கவும் அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த வீடியோ வந்துட்டு டெலிவிஷன் கொண்டு எல்லாத்துலேயுமே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு போச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்போ வந்து அவனை கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போனோடனே ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அப்படியே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அவனை. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுமே அங்கே வரா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தெரியாமல் ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. அதனால அவளோட செயின் கீழே விழுந்துருது. ஸோ கீழே விழுகும்போது அது என்னமோ பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிடுது. அப்போ வந்து அதுலேருந்து ஒரு மெலோடி ப்ளே ஆகுது. ஸோ ஹீரோ வந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பட் ஹீரோயினியை பார்க்கல. என்னடா எங்கிட்ட இருந்தோ அந்த சவுண்டு கேட்குதே அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். ஆனால் அதுக்குள்ளே மேனேஜர் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு அவள் வந்து அந்த வெயிட்டிங் ரூமில் வந்துட்டு அந்த ஜீனாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா. அப்போ வந்துட்டு ஜீனா உள்ளே வரா. உனக்கு தான் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி தெரியும்லம்மா, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நம்ம மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீனா சொல்கிறாங்க சாங்ஸ் வந்து ஓகேம்மா, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கும் அந்த சாங்க்கு வந்துட்டு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோடனே ஹீரோயினி வந்துட்டு என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே அவங்க சொல்கிறாங்க நான் அவங்க வந்துட்டு உங்களோட சாங்ஸுக்கு நார்மலாக ஒரு சாங் ரைட்டருக்கு எவ்வளோ பே பண்ணுறோமோ அதை விட 5 டைம்ஸ் அதிகமாக பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே ஒருத்தர் வந்துட்டு ஜீனா மேடம் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜீனா சொல்கிறாங்க உங்களுக்கு இதில் ஓகேன்னா டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் என் கம்பெனிகிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுறேன் பாயின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் படிச்சுட்டு இப்படி தான் பெரிய பெரிய கம்பெனிலாம் பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சைன் பண்ணிவிட்டு அவள் வாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போகிறான். ஸோ அவள் போனதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு யாரோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்ருக்கான். தென் அகெயின் அவன் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்ருக்கான், என்னடா நடக்குது, நம்மளை பற்றி என்னடா பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. அவன் வந்துட்டு ஐயோ நானா இந்த கையில் வந்துட்டு சீவோ அடித்தேன், எங்கள் அம்மாவுக்கு அடுத்து அவர் தான் எனக்கு வந்துட்டு ஒரு பேரண்ட் மாதிரி இருந்து என்னை கவனிச்சுக்கிட்டாரு, இவரை போய் அடிச்சிட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லவும் மேனேஜர் வந்துட்டு இனிமேல் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவனும் வந்துட்டு இல்லை எனக்கு லாஸ்ட்டாக குடிச்சது தவிர வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ வந்துட்டு அங்கே ஜீனா வராங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே ஜீனா வந்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ண வேலைக்காக உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு ஷாக்கிங்காக கேட்குறான், என்னது சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவங்க வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உன்னோட ஸ்டடீஸ் வேறு இன்னும் பாக்கி இருக்குல்ல, ஸோ நீ அதை போய் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற வரைக்கும் நீ வந்து அங்கே படிச்சுட்டு நான் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் உன்னை மறுபடியும் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு கேட்குறான் சிஓ வந்துட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க வந்துட்டு ஒரு பையன் மாதிரி உன்னை வளர்த்துருக்காரு, நீ அடித்து அவர் கை கால்லாம் உடச்சிட்டேன், அதனால அவர் வந்து ரொம்பவே கோவமாக இருக்கார், அது மட்டும் இல்லாமல் வீடியோ வேறு வைரல் ஆகிட்டுருக்கான், அதனால் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு ஆமாம் நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதான், ஸோ அவரோட கோவம் போகிறதுக்கு அவர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினி வந்து டாக்குமெண்ட்டில் வந்துட்டு சைன் போட்டிருப்பா இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஜீனா பார்த்துட்டு அவளுக்கான பேமெண்ட்டையுமே சென்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீனாவோட மேனேஜர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து அவங்களோட ஃபேன்ஸ்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் அவனோட கையிலே எழுதின மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஜீனா ஆர்டர் பண்ணுறா. ஸோ அவங்களோட மேனேஜருமே வந்துட்டு சரி மேடம் அப்படியே பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜீனா என்ன பண்ண சொன்னாங்களோ அதை அப்படியே பண்ணிடுறா. இப்போ வந்து நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா இவன் வந்துட்டு சாங்கை வந்துட்டு விற்றுட்டு காசுலாம் வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியோட ஆன்ட்டியோட பொண்ணும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ
அப்போ வந்துட்டு ஆன்ட்டி கேட்குறாங்க, உனக்கு அது வேணுமா இல்லை இது வேணுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்ட்டியோட பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி நீ எல்லாம் அதெல்லாம் இப்படி தான் பொறுத்துட்ருக்கோ, ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆனால் நீ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிகிட்ருக்க. இதுவே நான் உன் இடத்துல இருந்தேன்னா எங்கள் அம்மாவை நான் எப்போயோ வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே ஆன்ட்டி வந்துட்டு அப்படியே பொண்ணுக்கிட்ட போயிட்டு வாயை மூடிட்டு இரு சரியா, எதுவுமே பேசாத, இல்லாட்டினா உண்மையிலே நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவான்ற மாதிரி சைகை கட்டுறாங்க. ஸோ அப்போ சடனாக ஹீரோயினி திரும்பிட்டு, நீங்கள் மறுபடியும் லோன் அடைக்கிறதுக்காக அந்த காசை வந்து எடுத்து கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ அவங்க வந்துட்டு அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் லோனாக வாங்குங்க, அப்புறம் என் காசுலேருந்து பாதி பாதியாக எடுத்து அங்கே கட்டுங்க அப்படின்ற மாதிரி இவ கத்துறான். ஸோ இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கத்திடுறா ஹீரோயினி. ஸோ உடனே ஆன்ட்டி வந்துட்டு, உன்னோட ரத்த சொந்தத்துக்கிட்டே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கம்மா, நான் இதெல்லாமே உனக்காக தாம்மா பண்ணுறேன், அதுவும் நம்ம 3 பேருக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் இப்படி பேசினா எப்படி, எங்களை போய் வீட்டை விட்டு அனுப்புகிறேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, நீங்கள் அந்த வீட்டை வச்சு வாங்குறீங்க, நாளை பின்ன என்னால் அந்த கடனை கட்ட முடியலன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் வெளியே போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவளும் கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிடறான். ஸோ அவளை காம் டவுன் பண்ணுறதுக்காக உடனே வந்துட்டு, எங்களை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு ஏதோ சமாதானப்படுத்தினாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஆன்ட்டியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு இரு ஏதோ ஒரு போஸ்ட்டு சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போய் இன்ஸ்டாகிராமில் போய் ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம சாகியை வந்துட்டு அந்த அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருப்பான் இல்லையா ஆன்லைனில். ஸோ அதை படித்து பார்த்துட்டு, எதுக்கு இந்த பையன் இப்படிலாம் வந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணிகிட்ருக்கான், இவன் இப்படி நார்மலாக பேசாமல் இப்படி ஒரு மாதிரி ஏதோ தெரியாதவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஒரு ஃபேன்களாக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவும் அந்த லெட்டர்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான் கிட்டார் ப்ளே பண்ணுற மாதிரி. அந்த இடத்துக்கு சிஓ வராரு. ஹீரோ வந்துட்டு கிட்டார் ப்ளே பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஸோ அவனுக்கு வந்து ஈஸியாக எப்படி ப்ளே பண்ணுறன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவன் கூட நல்லாவே பேசுகிறாரு, அவனுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறான். ஸோ அவனை ரொம்பவே பிடிச்சி போகுது. என்னடா நீ வந்துட்டு உன்னோட டைமுக்கு அப்புறமும் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் பண்ணுறியா இல்லை யாராவது பண்ண சொல்கிறாங்களான்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு, இல்லை நான் பிடிச்சி தான் பண்ணுறேன், நான் தானே வந்துட்டு இதில் மெயின் டான்ஸரு, அப்படி அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ நல்ல பாண்டிங் தான் இருக்குது உங்களுக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா அவன் வந்துட்டு சிஓவுக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே அப்படிலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு விட்றான். ஸோ அதை வந்து சிஓ பார்த்துட்டு நேற்று நைட் என்னாச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் வந்து சிஓவை அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நீ தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு சிஓ வந்துட்டு, இல்லை அப்படிலாம் இருக்காது, அங்கே தான் யாருமே இல்லையா, அப்போ அவன் யாரை நினச்சி அதெல்லாம் சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அவன் வந்து புலம்பிட்டு இருக்கான், நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு என்னடா பண்ணலான்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த காலேஜுக்கு போகிறதுக்காக செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ மேனேஜர் வந்துட்டு, டேய் நீ என்னடா பாட்டு பாட வாட போட, ஒரு ஸ்கூலுக்கு தானடா போகிற, அதுக்கு என்னடா இப்பெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிக்கிட்டு ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்லவும், நான் வந்துட்டு வாழ்கிறேனோ சாகுறேனோ, ஆனால் என்னோடய லுக்கை மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வீராப்பாக பேசிவிட்டு அவனோட கிட்டார் வாங்கிட்டு அவன் போனான். ஸோ உடனே வந்துட்டு மேனேஜர் சொல்கிறாரு, கொடை எடுத்துகிட்டு போடா இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் டே அதுமா மழைக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் வீராப்பாக பேசிவிட்டு அங்கே போய் பார்த்தா நல்லா இடியும் புயலும் அப்படின்ற மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. இவன் வந்து ஓரமாக ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். என்ன இன்றைக்கி மழை பெய்யாதுன்னு நினச்சோம், மழை பெய்யுது, முன்னாடி சொல்லும் போதே நம்ம அம்பர்லாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் போல. அது மட்டும் இல்லாமல் என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு யாருமே வரலையே, நான் வரேனா இல்லையான்னு யாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படியே ஆணு கத்திட்டு ஓடியாந்துட்டுருக்காளுங்க. ஸோ உடனே இதை பார்த்துட்டு, அதானே பார்த்தேன், என்னை வெல்கம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நின்றுட்டுருக்கான். ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து இவனை இடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாளுங்க. ஸோ இதனால் அவனோட ஃபோன் வந்து அந்த பக்கம் விழுந்துருது. என்னடா இப்படி தள்ளி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவனோட ஃபோனை தேட போயிடறான். ஹீரோயினுமே வந்துட்டு ஒரு பில்டிங்கில் நின்றுட்டுருக்கிறா. ஸோ அவளுக்கு பக்கத்தில் பார்த்தா 2 கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்துட்டு, எங்கே போனாலும் இப்படி ஒன்று சிக்கிடுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆன்னு கத்திட்டு அவன் அங்கேருந்து போயிடா. இவள் கத்தின கத்தில் அவங்க 2 பேரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஹீரோயினே அப்படியே ஓடி வந்து ஒரு மரத்துக்கு அடையில் நின்றுக்கிறான். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஒரு பொண்ணும் பையனும் ஒருத்தரை மீட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் கண்டிப்பாக லவ்வராக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி கழுத்தில் இருக்கிற அந்த செயின் கீழே விழுந்து மறுபடியும் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது ஓப்பன் ஆயிடுது. ஸோ அந்த மெலோடி ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோனுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிடறான். ஐயோ மழையே நின்று தொலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த மெலோடி கேட்குது. ஸோ அந்த மெலடி கேட்டதுமே என்னடா இந்த மெலடி மறுபடியும் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்போ ஹீரோயினி அந்த செயின் எடுத்து மாட்டுறா. ஹீரோ பார்த்துடுறான். ஸோ அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் அந்த மெலோடி ப்ளே ஆகுது. ஆனால் அந்த மெலோடி என்னோட கனவுல எதுக்கு ப்ளே ஆகணும், இது இவளோட சாங் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு விடாமல் ஹீரோயினியை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ மழையுமே நின்றுது. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது. ஸோ ஹீரோயின் அதை அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்க டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே அங்கே டேன்னு ஒரு பையன் வந்துட்டு என்னாச்சு நீ உள்ளே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் காலேஜுக்குள்ளே தான் இருக்கேன், பட் மழை பெய்யறனால தான் நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்லவும் கொடையை எடுத்துகிட்டு வரலையான்ற மாதிரி டே கேட்குறாங்க. ஸோ உடனே இவன் வந்துட்டு இல்லை நான் எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி சொல்லவும் உடனே இரு நான் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ குறுக்குறுன்னு பார்க்கவும் இவன் வந்துட்டு அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு போக பார்ப்பா. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு அந்த சாங் இப்போ உன்கிட்ட இருந்து ப்ளே ஆச்சுல அது என்ன சாங்கு, அது மட்டும் இல்லாமல் அதையும் உன்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அவனாக கேள்வி கேட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் அவன் வந்துட்டு கையை தட்டி விட்டு பார்ப்பான். ஸோ அந்த நேரம் பார்த்துட்டே வந்துட்டு என்னாச்சு அவன் ஏதோ பிரச்சனை பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு இல்லை வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்போ வந்துட்டு அவன் கொடை பிடிச்சிட்டே இருப்பானோ உடனே வந்துட்டு மழை தான் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனுமே வந்துட்டு கொடையை வந்துட்டு மடக்கிட்டு அவன் வந்து கூப்பிட்டு போயிடறான். இப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு தூக்கமே வரல. அந்த சாங் எப்படி அவட்ட இருந்து ப்ளே ஆச்சு, அவளுக்கும் என்னோடய ட்ரீமில் எதுக்கு அது வந்து ப்ளே ஆகணும், ஐயோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்ற மாதிரி அவனோட மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு அவன் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டாட்டா பை பை.